ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அதுக்கு எந்த அப்ரிஷியேட்டும் சொல்லலைன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி தானே எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இல்லை ஏதாச்சும் எதனா சொல்லிட்டு போங்க. அண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. நீங்கள் 2 பேரும் நல்ல லைஃப் தான் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி. இப்போ நீங்கள் 3 பேரும் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினுக்கு தான் கால் வருது. ஏய் வயனே, ஃபோன் வருது பாரு, எடுத்து பேசிடி. மனுஷன் ஒரு நாள் தாடி வீட்டில் தூங்குறேன், அப்பயுமாடி. என்னங்க, நானும் உங்களை மாதிரி தானே தூங்குறேன். இந்த ஒரே ஒரு வாட்டி அந்த ஃபோன் மட்டும் எடுத்து பேசுங்களேன். நைட்டு உங்கள் பொண்ணு என்ன தூங்க விடலைங்க, ப்ளீஸ். அடி இதோட சொல்லிடுறி, தூங்க உள்ளன்னு. ஒரு நாள் நானே பார்த்துக்கிறேன், எல்லாம் போய். இப்போ ஜிமின் தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. ஹலோ மாப்பிள்ள, நான் தான் உங்கள் அத்தை பேசுகிறேன். சொல்லுங்கள் அத்தை, என்ன விஷயம்? இல்லைப்பா, இது மாதிரி நம்ம அக்கா பொண்ணு இருக்கால, யாருன்னு தெரியலையே. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம அக்கா பொண்ணு? ஓ ஆமாம், அவங்களுக்குண்ணா அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா. அவளுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாருமே சீக்கிரம் வந்துடுங்க. அத்தை, நான் வரேன், நான் வைக்கிறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். இப்போ ஜிமின் கால் கட் பண்ணோன்னே உங்கள் அம்மா ஏதோ தப்பாக நினச்சிட்டு, சின்ன ஜெருசுங்க, ஒரு குழந்த வந்தால் கூட அடங்கவே மாட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கால் கட் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின், ஏய் என்ன, உங்கள் ஆத்தாக்காரி கால் பண்ணி ஏதோ உட்காந்துச்சு ஏந்துச்சுலாம் சொல்கிறாடி, எனக்கு எதுவும் புரியலடி. யார்ரி? ஏதோ அக்கா பையன் மாமா பையன் சொல்லிட்டு ஒன்றுமேனு புரியல. எடுத்து நீயும் உங்கள் அம்மாகிட்ட கால் பண்ணி பேசிட்டு இந்த அப்படி ஏந்துரு. ஜிமினா, ஒரு நாள் கூட நிம்மதியாக தூங்க முடியுதா? உங்கள் குழந்தைய நான் பார்த்துக்கணும், ஆனால் உங்களையும் நான் தான் பார்த்துக்கணும். ஒரு வாட்டி கூட நிம்மதியாக தூங்க முடியல. நைட்டான உங்கள் தொல்லை. இவள் வேறு இப்போ காலையில் எழுந்தோடனே கத்துவா. இப்போ ஜிமின் க்யூட்டாக சிரிச்சிட்டு, சரி நான் குளிக்க போகிறேன், டவல் மட்டும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து கொடு, புரியுதா? எதுக்கு டவல் மட்டும் நடுவில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும்? போகும்போதே கை ஃப்ரீயாக தானே இருக்குது, எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? ஆமாண்டி, ஒரு கை ஃப்ரீயாக தான் இருக்குது. என்னன்னா அந்த கையில் உன் இடுப்பு பிடிச்சி உள்ளே தூக்கின்னு போயிடவா? அப்படி ஜிமின் சொன்னதும் கரெக்டாக பேபி அழுகுது. கரெக்டாக கத்துறா பார், டைமிங்கில் கத்துவா. எப்படி தான் அவளுக்கு மட்டும் தெரியுமோ, அது குழந்தெல்லாம் இல்லடி, கரெக்டாக தேர்த்துடி அதுக்கு. உங்கள் குழந்த உங்களை மாதிரி தான் இருக்கும். என்னை எவ்வளோ அழகாக உங்ககிட்ட இருந்து காப்பாற்றுது பார்த்தீங்களா? ஆமாம், பெரிய கண்டுபிடிப்பச்சு. போ, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. உங்கள் அம்மா வேறு கால் பண்ணதில்ல, ஒழுங்காக கிளம்பி போயிட்டு வாடி, நிம்மதியாக இருக்கணும் நான் வீட்டில். இப்போ நீங்கள் ஜிமினை முறைச்சிட்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண கிச்சனுக்கு போயிட்டீங்க. ஏதோ அவர் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி ரொம்ப நடிக்கிறாரு. வீட்டில் இருக்க ஒரு பொண்ணையும் கேட்கணும் எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு, அதுவும் குழந்தை பெற்ற பொண்ணுக்கிட்ட கேட்கணும். இவர் போகிறாரு வராரு, நைட்டு என்னை எழுப்புறாரு, இதை தவிர வேறு என்ன பண்ணுறாரு? எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். இன்றைக்கி பாரு உன்னை நான் எப்படி வேலை வாங்குறேன்னு. இப்போ நீங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணிவிட்டு, பேபியை குளிக்க வச்சுட்டு, பேபிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க. அது வரைக்கும் ஜிமின் எந்த ஹெல்ப்புமே பண்ணாமல் வெறும் டிவி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாரு. பொண்டாட்டி பசித்ரி, எப்படி சாப்பாடு போடுவேன்? எவ்வளோ நேரண்டி அவனையே கவனிப்பேன்? புருஷன் வயிறு காலியாக இருக்குது. கொஞ்சம் எனக்கு சோறு போடணுன்னு எங்கன்னா அறிவுக்குதா? சரி நம்மளா எடுத்து போடலான்னு பார்த்தா, எதுக்கு போடணும்? பொண்டாட்டி இருக்காளே அப்படின்னு என் மூளை சொல்லுடி. கொஞ்சம் வந்து சாப்பாடு போட்டு ஊறி. ஜிமினா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டா என்ன உங்களுக்கு திமிரு? நான் வேலை தானே பார்த்துட்ருக்கேன், அதையும் நான் தான் பண்ணணுமா? அப்புறம் எதுக்குடி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு எதனா அவசியமா? ஓ திமிரு, இன்னைக்கு நான் உங்கள் அம்மா வீட்டுக்கு தானே போகிறேன். மாமியார்கிட்டையும் போட்டு கொடுக்குறேன், ஒரு சோறு கூட போட்டு கொடுக்க மாட்டேறா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன், அப்பயே போட்டு கத்தின்னு இருக்கான்னு மூட்டி விட்றேன். உன்னை நோற்றுவ முடியும் நல்லா. இதை தவிர வேறு ஏதாச்சும் உருப்படியாக பண்ணியிருக்கீங்களா? எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்டு, போங்க. இப்போது நீங்கள் தான் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுமா, காலையில் கால் பண்ணியிருந்தீங்க போல். ஆமாடி ஓயன், உங்கள் அக்கா இருக்கால, உங்கள் அக்கா பொண்ணு, அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாடி. நீ தான் மெயின் ஆள், கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யணுமா. கொஞ்சம் நீயும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வரீங்களா? அம்மா, அவர் இப்போ தான் சண்டே ஒரு நாள் தான் லீவுன்னு இப்போ தான் என்னை போட்டு கத்துறாரு. இப்போ இதில் இதையா அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போகிறேனோ? நீ ஃபோனை வை. என்ன இந்த பாரி கிம்ச்சி காலி ஆயிடுச்சு, சீக்கிரம் எடுத்துன்னு வந்து வெய் வா. இதோ வந்துட்டேன். சரி, நீயும் ஆத்தவரை என்னடி பேசியிருந்தீங்க? குடும்பத்தை அழிப்பது எப்படி அப்படின்னு பேசுனீங்களா? காலையிலே கால் வந்து உங்கள் அம்மா
ஏதோ உட்காந்துட்டாங்க ஏந்துக்குனாங்க சீரம் கூட்டின்னு வாங்க. நீலாம் அங்கே போவாதடி, அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? நீ எனக்கு வேலை செய்யவே அழுத்துக்கிற. அங்கே போய் மட்டும் அவளை நீ வேலை செய்கிறத நான் பார்த்தேன், அங்கேயே அடிப்பேன். என்னங்க, நான் எங்கே வேலை செய்ய போகிறேன்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் என் ஜிமின் மாமாவுக்கு மட்டும்தான் வேலை செய்வேன். நான் ஏன் உங்களுக்குலாம் வேலை செய்யணும் அப்படின்னு தான் கேட்பேன். நான் எப்படி அங்கே போய் வேலைலாம் செய்வேனா? ஐயோ, சிரிப்பு ஒரு மாதிரி வருது. என்ன கதை? என்னான்னு சொல்கிறேன். தெரிந்து மூஞ்சிலே வடிது பாரு, ஏதோ பொய்ன்னு சொல்லு. அது எங்கள் அக்கா பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டால, நான் தானே போய் எல்லாமே பண்ணணும். அதனால தான் அம்மா உங்களையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அதே என்ன கூட்டின்னு வர சொன்னாங்களா? இல்லை என்ன நினச்சின்னு நீ? எனக்கு புரியல. நான் சொப்பு சாமான் வியாபாரத்துக்காக போகிறேன். உழைகிறேன்டி. வீட்டுக்கு வந்து நிம்மதியாக படுக்க முடியல. அதுக்குள்ளே கால் பண்ணி கூப்பிட்டே இருக்கானுங்க. இல்லை உங்கள் ஆத்தாக்காரி வேறு இங்கே கூப்பிட்டு வா அங்கே கூப்பிட்டு வாடான்லாம் அடைச்சிட்டு இருக்கா. நீ உட போ தேவையில்ல, வீட்டில் மூடிட்டு இரு, குழந்தைய பார்த்துக்கிட்டு அடங்கிரு. அச்சோ, நான் என்ன அப்படி கேட்டுட்டேன்? ஒரே ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் எங்கே ஊர் சுத்தமாக கேட்டேன். ஒரு வாட்டி கூட என்னை கூட்டிகிட்டு போகவே மாட்டேங்க. எங்கள் அம்மா கிட்ட நான் அப்பயே சொன்னேன், அம்மா இவர் சிரிச்சா அழகாக இருக்கார், முறைக்கிற பையனை கூட நம்பலாம், ஆனால் சிரிக்கிற பையனை நம்பவே கூடாதுன்னு சொன்னேன். பாருங்க, என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. நான் இந்த பிளான் என்ன உங்கள் ஆத்தா போட்டு கொடுத்தாளா? தான் பண்ணிடுறியே எதனா ஒன்று. எங்கடி உன்னை கூட்டின்னு போகல சொல்லு. கல்யாணம் ஆகி அடுத்த நாளே எங்கே போகணுன்னு சொன்னேன்? தேட்டருக்கு போகணுன்னு சொன்னேன். எங்கள் அம்மாகிட்ட சண்டை போட்டு உன்னை கூட்டின்னு போனேன். அதெல்லாம் என்னதுரி தியாகிடி? நான் ஊர் மட்டும்தான் மேய்கிறேன். நீ அதில் பத்தாததுக்கு வீட்டில் பாதி வேலை செய்யலை. ஆன்லைன் ஜொமேட்டோன்னு போட்டுன்னு சுற்றிட்டு இரு. எல்லாம் நீலாம் கரெக்டு பண்ணுறீங்கல்ல, ஒரு நாள் டயர்டாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. கூட்டின்னு போய் தொலைகிறேன், போ பேக் பண்ணு. அச்சோ, என் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் கொஞ்சம் பேசினாலே அவர் மயங்கிடுவாருன்னு. நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டுறீங்க. இப்போ ஜிமின் இந்த ஒரு கிஸ்ஸுக்கா சாச்சிட்டா. அவள் தான் மயங்கிட்ட. ஒத்துக்கோடா ஜிமினே, மயங்கிட்டேன்னு பார். அம்மா ஒத்துரு எப்படி ஓடுது பார். ஐயோ, இவன் நம்மளை ஆன் பண்ணி விட்டுருவா போலையே. முதல்ல போய் கை கழுவணும். இப்போ ஜிமின் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஃபைலை எடுத்து வச்சுருங்க கண்டிப்பாக. நாளைக்கு நான் வந்துடுவேன். ஆமாம்மா, அதுதான் கரெக்ட் குட் ஜாப். பேசிக்கிட்டே உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் பேக் பண்ண சொன்னால் 1 மாதத்துக்கு பேக் பண்ணுற மாதிரி அவ்வளோ துணி பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. டெய்லி நீ ஃபோனை வேணாம், அப்புறம் உனக்கு கால் பண்ணுற வை. ஏய் பொண்டாட்டி, என்னாடி இது? விட்டு போயிடுவ போல இருக்குது. என்ன 2 துணி 3 துணி எடுத்து வைப்பேன்னு பார்த்தா பீரோவில் இருக்க பாதி இங்கே தான் இருக்குது. என்னாடி துரோகம் எதனா பண்ணுறியா? நான் விட்டு போ. மன்னிச்சிட்றி, நான் கத்த மாட்டேன். இதுக்கப்புறம் சாமான்லாம் நானே தொலைகிறேன், ஓகேவா? நீ எங்கேயோ போயிடாதடி. ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் வாங்கி கொடுத்த எல்லா துணியும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. அதனால் எது எடுக்கிறது எதை வைக்கிறது எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கு நீ இவ்வளோ துணியா? எனக்கு எதோ டவுட்டாக இருக்குது. அப்போல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இது நல்லா இல்லை, இதெல்லாம் ஒரு புடவையான்னு கத்திட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் நல்லா இருக்குதுன்ற நான் இதுக்கப்புறம் இவர்கிட்ட வாங்கி கொடுத்தா இவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஜிமினா, நீங்கள் போங்க, பாப்பாவை ரெடி பண்ணுங்க. போங்க, வேலை எவ்வளோ இருக்குது? இப்போ என் கூட நின்று இப்படிலாம் பேசணுமா? போங்க. மாறுங்கம்மா பண்ணுற. கண்டுபிடிக்கிறேன். நீ வாடிச்சல்லாம், அப்பா உன்னை ரெடி பண்ணிடுறேன். இவெல்லாம் சேராது. இதே மாதிரி மாறிடுவ போல இருக்குது. அப்புறம் ஆயா வீட்டுக்கு போகிறோம், நீயே கத்தின்னு இருந்த, அவள் தான் உனக்கு சாக்கியாக வாங்கி கொடுக்க மாட்டேன். ஓ ஜிமின், பாப்பா, நீங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டீங்க. இப்போது சடனாக பாப்பா சுச்சு போயிடுச்சு. இப்போது ஜிமின் தான், ஏய் அது டைப்பர் அப்பயே தூக்குட்றின்னு சொன்னேனா? இங்கே இருக்குது அங்கே இருக்குது, எனக்கு எப்படி தெரியும்? வீட்டில் நானாடி இருக்கேன். குறி மினிக்கிந்து போதண்டி, அழகாக இருக்கடி வேணு, வாடி. ஜெமினா, பெட்டு கீழே இருக்கு. நான் அப்பயே சொன்னேன்ல, நீங்கள் கவனிக்கலையா? எப்போ பார்த்தாலும் ஃபோனு கை இருந்தால் எப்படி கேட்கும்? பெட்டு கீழே இருக்குது, போய் எடுத்துகிட்டு வாங்க. உன் சேஷ்டையே சரியில்லை. அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுலேருந்தே துடிகிற. அப்போல்லாம் சொன்னால் செய்வேன். எல்லாம் உங்கள் ஆத்தாவோட மகிமை இல்லை தெரியுது. மூஞ்சில் ஒளி வட்டம் தெரியுது. போ, நானே போகிறேன். போங்க சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாரு, அப்பா நம்மளுக்கு இவ்வளவும் பண்ணுவார். எல்லாம் அம்மாவோட திறமை தான். கட்டி திறமை. இது பேர் திறமை இல்லை, இது பேர் சோம்பேறித்தனம். வாய மூடு.
இப்போது நீங்கள் 3 பேரும் காரில் ஏறி உங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. இப்போ ஜிமின் டிரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பக்கத்தில் நீங்கள் தான் உங்கள் சாரியை சரி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமின், ஐயோ இதெல்லாம் வீட்டில் பண்ணணுன்னு தெரியாத இவளுக்கு, என் கண்ணு முன்னாடி தான் நொட்டு இதை பாடுறான், மேலே பாடுறான், மாற பாடுறான்னு. இப்போ என் கை என்ன பண்ணோம், இது பிடி இது பல்ல அதை பிடிக்கும். அப்புறம் அது வந்து கத்துவா, ஐயோ ஐயோன்னு. கை அடங்குடா ஜிமினா, ஜிமினா வேணாண்டா, அவமானப்படக்கூடாது, நம்ம ரொம்ப நல்ல பையனை அவகிட்ட பேர் எடுத்துரும். 1 மாதம் அவளை தொடலை, அதுவே சாதனை. ஆனால் கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறத கட்டுப்படுத்தினே வை. ஏய் என்னாடி வீட்டில் பண்ணுறதில்ல காரில் பண்ணின்னு ஒழுங்காக கை கால் வச்சு சும்மா உட்கார முடியாது அவனால், தேவையில்லாமல் மூடி ஏற்றி விட்டுன்னு ஒழுங்காக உட்காருறி. என்னங்க இது என்ன கொடுமை, என் புருஷனோட காரில் நான் சரி பண்ணுறேன் என் புருஷன் முன்னாடி, இது கூட உரிமை இல்லையா? இதுக்கெல்லாம் உரிமை இருக்குது, புருஷன் தொடுறதுக்கு தாண்டி உரிமை இல்லை. இப்போ என்ன சொன்னீங்க? ஐயோ இந்த பேர் அங்கே பேர் வானத்தில் மெல்ல காக்கா மல்லாக்கா பறகுது அப்படின்னு சொன்னேன்டி. மேலே பார்த்துனே வராத, குழந்தையும் கொஞ்சம் பாருன்னா பாரு, காரை பாரு. என்ன ஆச்சு அவருக்கு, பைத்தியம் ஆயிட்டாரு போல். அம்மா கிட்ட சொல்லி ஏதாச்சும் மருந்து கொடுக்க வேண்டியதுதான். இப்போது கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் 3 பேரும் வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இப்போது நீங்கள் தான் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா உன்னை பார்த்து எவ்வளோ நல்லாச்சும்மா, எவ்வளோ அழகாக இருந்த, இப்போ என்னம்மா வாடி போயிட்ட, நான் திருப்பி வந்துட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வந்துட்ட இல்லடி ஒயன், எனக்கு அதுவே போதும்டி. அம்மாவுக்கு இது தவிர வாழ்க்கையில் என்ன வேணும், நீ போதும். இப்போது ஜிமின் தான் எவ்வளோ பின்னாடி பேசிக்கிச்சுங்க ரெண்டும். இல்லை நாட்டாமையாக என்ன வேறு, இப்போ நடிப்பு நான் பண்ணுறது. இந்த அம்மாவை பொண்ணுங்க நடிப்பு மட்டும் உலகத்தில் மாறாது. அம்மா நேற்று தான் கூட்டின்னு வந்தேன், அதுக்குள்ளே போய் என் பொண்டாட்டிக்கு உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் மட்டும் எதனா ஆகிடும் போல் இருக்குது. இப்போது நீங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் உங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட போய், பெரிய மனுஷி ஆகிட்ட இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டேன், இப்போது உனக்கு எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க உலகம் இப்படி தான் இருக்கும்னு, இப்படி தான் இருக்கணும்னு. நல்லா வளர்ந்துட்டடி இவ்வளோ சீக்கிரம், குட்டி குழந்த ஏன் இருக்கும்போது பார்த்த ஒன்று, இப்போது என் செல்லம் இவ்வளோ பெருசாக வளர்ந்துடுச்சா. சரிங்க சித்தி, பாப்பா எங்க, பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இரு பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு வரேன். இப்போது ஜிமினுக்கு பக்கத்தில் உங்கள் 2 சித்தப்பா தான். நான் மாப்பிள்ள சௌக்கியமா, நல்லா சவச்சவல்னு இருக்கிறீங்களே, புஜுக்குன்னு, எப்படி மாப்பிள்ள உங்களை பிடிச்சாங்க? ஐயோ இவனுங்கண்ணா பொண்டாட்டியை பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க, ஐயோ மூஞ்சி போதே பை பர்த்டே நாங்களாம் அப்படி தான் சித்தப்பா. எப்படி நல்லா இருக்குண்ணா? நல்லா இருக்கிறீங்களாவா, அழகாகிறீங்க மாப்பிள்ள, அப்படியே லட்சணமாக உம்மா கொடுக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜிமினுக்கு உம்மா கொடுத்துட்டாரு. சித்தப்பா இப்படிலாம் எச்ச பண்ணாதடா, கண்ணத்தை பளிர்னு விட போகிறேன், இதுதான் இவ வீட்டுக்கே நான் வரமாட்டேன். சித்தப்பா என் பொண்டாட்டி உள்ளே கூப்பிட்ற மாதிரி இருக்கு, நான் என்னென்னு கேட்டு வந்துடுறேன். அப்படிலாம் அவள் கூப்பிடலையே மாப்பிள்ள, எங்களுக்கு கேட்கவே இல்லையே. டேய் எனக்கு கேட்கும்டா, எனக்கு கேட்கும், நான் போயிட்டு வந்துடுறேன், பாய். பொண்டாட்டி இதோ வந்துட்டேன். குடுகுடுன்னு உங்களை பிடிச்சி ரூம்குள்ளே தான் இழுக்கிறாரு. ஜிமினா இங்கே வந்தோம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, அம்மா யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? 2 ஆம்பளைங்க போட்டு என் மூஞ்ச பேசஞ்சா ஊர் நனையும், நம்ம 2 பேர் பண்ணுறது நினச்சா கூட பரவாயில்ல, அவனுங்க 2 பேரும் என்னை வச்சு பந்தாடுறானுங்கடி. என்னாடி உன் புரிச்சா அவ்வளோ அழகாவா இருக்கிறேன்? நீங்களா இந்த பக்கம் குல்ஃபி வச்சுட்டு இந்த பக்கம் மோச்சியை வச்சுட்டு 2 பக்கத்தில் 2த்தையும் வச்சுட்டு அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன குறை, எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? அப்படியா, அவ்வளோ அழகாக வருங்க, அப்புறம் ஏன்டி நீ என்ன சாப்பிடவே வரமாட்ற? என்ன எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை போங்க. அப்புறம் வேறு எப்படி உன்னை பார்க்குறது, ஒரு நேரம் நல்லா தாண்டி இருந்தேன், நீ ஒரு மாதிரி என்னை பார்த்துனே சொன்னியா, அது மாதிரி எதாவது ஆயிடுச்சு, நல்லா பாரு இவ்வளோ கிட்டதான் நின்றுறேன், உமாரம் ஒட்டுது, உனக்கு கீழே எதனா படுதா? பொண்டாட்டி என்னங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, நம்ம வெளியே இருக்கோம், யாராச்சும் எதுவும் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. திட்டுறதுக்கு நம்ம என்ன கள்ள காதலாடி பண்ணுறோம், புருஷன் பொண்டாடின்னு நம்ம 2 பேரும், யாரும் திட்ட மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்தேன், இதை நிறைவேற்றி விட்டுட்ட, இந்த பாரு எப்படி வேறு ஊதுது பாரு, எனக்கு இப்போ தெரியாது, எனக்கு வேணும்.
இப்போ உங்கள் பேபி தான் கரெக்டாக அழுகுது. ஐயோ! என் பொண்ணுங்க மட்டும் எப்படிதான் இதெல்லாம் தெரியும்னே தெரிலடி. எதனா ஃபார்முக்கு நான் வருவேன், என் பொண்ணு கத்துவா. போ எப்படியே போய் ஓடுவேன், அதுக்கு நானே அனுப்புகிறேன், நீ போ. இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்போ பாரு எவ்வளோ நல்ல பையனாக இருக்கு, போடா. இப்படியே சொல்லினே இரு, நல்ல பையன் நல்ல பையனு. திரும்பியும் ஃபார்முக்கு வந்தேன்னா நல்ல பையன் சொல்லாத, வாய் கூட இருக்காது. கொஞ்சம் அடங்கின்னு இருங்க, எனக்கு ஒரு நேரம் வரும், அப்போ நான் பார்த்துக்கிறேன். நம்மளுக்கும் போர் அடிக்குது, இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எங்கன்னா அப்படியே சுற்றிட்டு வருவோம். இப்போ ஜிமின் பேக் சைட் தோட்டத்தில் தான் நடந்து போயிட்டுருக்காரு. அங்கே நிறைய பொண்ணுங்க விளையாடிட்டுருக்காங்க. அப்போது அதில் இருக்க ஒரு பொண்ணு, ஏய் இங்கே வாடி, அவர் இருக்கார்ல, அவர் தான் ஒயனோட புருஷன், இப்போ பாரு அவரை நான் என்ன பண்ணுறேன்னு. இப்போது அந்த பொண்ணு அவளோட ஷால் எடுத்து அங்கே போகிற ஒரு ஏரியில் தூக்கி போட்டுட்டா. சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோடய ஷால் அந்த ஏரியில் விழுந்துடுச்சு, அது மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கல. ஐயோ சாரிம்மா, என்னால் இறங்க முடியாது, புது துணி போட்டுன்னு அழுக்காயிடுச்சுன்னு என் பொண்டாட்டி கத்துவா, நீரே கொச்சு அதை எடுத்துக்கோங்களேன். அச்சோ இல்லை சார், இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எங்களுக்காக பண்ணுங்க, வேறு எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம். ஐயோ இவனுங்க விட மாட்டாளுங்க போல இருக்கு. சரி ஒரு ஹெல்ப்பு தானே, பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டுறாரு. இப்போது அதில் இருக்க ஒரு பொண்ணு, சார் பேண்ட்டும் நனைஞ்சிட போகுது, அதையும் கழட்டிட்டு போங்க. விட்டா நம்மள அம்மனமாக இறக்கிடுவாளுங்க போல இருக்குமா. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ ஜிமின் துணி எடுக்க ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நீ பார்த்தியா அவரோட உடம்ப பார்த்தியா, எவ்வளோ அழகாக இருக்கு. இது மாதிரி மட்டும் எனக்கு ஒரு புருஷன் கிடச்சா, ஐயோ நான் அவரை வேலையே வாங்க மாட்டேன், ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அது என்னடி வேற புருஷன், இவரே புருஷனாக வந்தா? ஆமாண்டி. இப்போது யாரையோ அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. ஜிமின் டப்புன்னு மேலே ஏந்து பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜிமினை தண்ணிக்குள்ளே இருந்து எழுப்பி எல்லோரும் முன்னாடியும் கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் செம்ம ஷாக்கா உங்களையே பார்த்துட்ருக்காரு. இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்த இருக்குது, இன்னும் நீங்களே திருந்த மாட்டீங்களாடி? போய் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்தவங்க ஓட்டு புருஷன் மேலே தான் கண்டு எல்லாமே படும். ஒழுங்காக சட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது. ஜிமின்க்கு ஒன்றுமே புரியல. அவர் செம்ம பிளாங்காக நின்றுட்டே இருக்காரு. பொண்டாட்டி பண்ணா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவங்கிட்ட சும்மா வேணும்னே வம்பு எடுத்துருவேனே. சொல்லாமல் கொள்ளாமல் கிசஸ்டா. ஐயோ போதை ஏறுதே. இந்த வந்துட்டேன்டி, பின்னாடியே வரேன் பாரு. இந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லவ் யூ.